இன்றைய வேத வசனம் 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாதையில் வருகிறவர்கள் இருளில் செல்வது இல்லை. அவரே விடுதலை கொடுக்கிறவர். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நிலைபேறடு வாழ்க்கை நித்திய ஜீவன் என்றால் என்றென்றும் உயிரோடு இருப்பது என்று பொருள்படாது. நரகத்திற்கு செல்வோருக்கு அங்கு என்றென்றும் உயிரோடு இருப்பார்கள். எனவே நித்திய ஜீவன் என்பது கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவர்கள் சமாதானம், மகிழ்ச்சி, தூய்மை ஆகியவற்றோடு வாழ்வதாகும். அதை இயேசு உங்களுக்கு கொடுக்க அழைக்கிறார். யாரெல்லாம் விடுதலைக்காக காத்திருக்கிறீர்களோ அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அவரே பரிசுத்தத்தை கொடுக்கிறவர். அதனால் சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அவரை தேடி ஓடி வாருங்கள். விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்வோம். ஆகவே நாம் கேட்டுக்கொள்வது நமக்கு கொடுக்கப்படும். அதனால் அவருடைய வழியில் வருகிறவர்கள் விடுதலைகளை காண்பார்கள். இயேசுவே மெய்யான தேவன் என்று அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் இருளில் நடப்பதில்லை. அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துருவின் தலையை நசுக்கி போட்டவர் இன்று உங்கள் சிறையிருப்புகளை நீக்க உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வாருங்கள். வெளிச்சத்தின் பாதையில் வரும்போது இருள் உங்களை விட்டு ஓடி போகும். அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். வேதத்தை தியானியுங்கள். ஜெபத்தில் நிலை நில்லுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு விடுதலைகளை கொடுத்து தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யும். அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்கள் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஓடி வாருங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா.